இப்போ பிஜேபி ஆட்கள் பிரசாந்த் கிஷோருடைய ஆட்களை தொலைபேசியில மிரட்டி நாளை காலை நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கட்சியில சேரணும் அல்லது உங்களுடைய நாமினேஷன் வாபஸ் ஆகணும். இந்த அறிவிப்பு ஜங்கிள் ராஜ் இல்லாம வேற என்ன? அப்போ ஜங்கிள் ராஜ் வேற ஒரு ஜங்கிள் குரூப் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது பீகார்ல. அதைதான் நம்ம பேட்டியில பல முறை சொல்றோம். நிதிஷ்குமார் அதை கண்ட்ரோல் செய்ய இயலவில்லை. அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதிலே பங்கு பெற முடியவில்லை. அங்க பேருக்கு தான் இவர் முதலமைச்சர், நடத்துறது பூரா பிஜேபி ஆட்கள். பிஜேபியினுடைய அமைச்சர்களுடைய அட்டூழியம் நிறைய இருக்கிறது. ஆகவே இப்போதும் அங்கு நடக்கின்ற மக்களுக்கு சரியான வாழ்வு முறை இருந்தா நிதிஷ்குமார் வந்துடுவாரு. சரியான வாழ்வு முறை இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் வேலைக்கு அதிகமாகி போய் சம்பளம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே மாநிலத்து ஊழியர் யாருன்னு கேட்டா பீகார் தான். அப்போ பீகார் மைக்ரண்ட் ஸ்ட்ராட்டஜிய க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா அவர்களுக்கு தொழில் தொடங்க வசதி கொடுக்கணும். அது போன எலெக்ஷன்ல சொன்னோம், எதையுமே செய்யல. இந்த எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கு, நீங்கள் மீண்டும் அதை சொல்லியிருக்கிறீர்கள். மக்கள் யாரை நம்புவாங்க? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதியை போன முறை தான் இவர் சொல்லி பார்த்தோமே, நமக்கு நடக்கலையே, ஆகவே இவருக்கு கொடுக்கலாம்ன்ற நம்பிக்கைக்கு வருவார்கள். அதனாலதான் இவ்வளவு கவர்ச்சி திட்டங்களும் இவ்வளவு ஏமாற்று உறுதிமொழிகளும் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு மோடி பேசுகின்றதும் கூட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அயோத்தி கோயில் நன்றாக வந்தது என்பதற்கு உத்தரப்பிரதேசம் ஓகே, ஆனால் பீகார்ல இருப்பவர்கள் பக்திக்குள்ளவர்கள் தான். ஆனால் கோவில்னால சாப்பாடு கிடைக்காது, கோவில்னால வேலை கிடைக்காது, கோவில்னால கல்வி கிடைக்காது, கோவில்னால அங்க இருக்கக்கூடிய சுகாதாரம் கிடைக்காது. அதிக அளவு கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் பின்தங்கிய மாநிலமாக அஸ்ஸாம் மாநிலத்துக்கு நிகராக பீகாரை மாற்றியது நிதிஷ்குமார் ஆட்சி என்று நீங்க அந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ நிதிஷ்குமார் மேல உள்ள நம்பிக்கை குறைந்து போயிருக்கிறது. ஒரு மாற்றம் வேண்டும் என்று பீகார் மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை நோக்கிய பயணம்தான் இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரம். இதை எதிர்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். பிஜேபி கடைசி நேரத்தில் தன்னுடைய அதிகார அமைப்புகளை வைத்துக் கொண்டு ஒரு கவர்ச்சி அந்த அதிகாரத்தினுடைய அத்துமீறல் பொய்களை வெளியே விட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் மீறிதான் நம்ம தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது.